ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் எப்பவும் போல கேட்கறது தான். கமெண்ட் பண்ணும்போது அந்த ஹைப் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம லாஸ்ட் ஆஃப் த ட்ராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட என்னாச்சுன்னா, நமக்கு ஹீரோயின் வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் டஃப் கொடுத்துட்டு இருந்தா எக்ஸுக்கு பதிலாக. அது மட்டும் இல்லாமல் அவ தான் வில்லி அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாலா. இப்போ வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோட தங்கச்சி வந்துட்டு அவங்க பாட்டிக்கிட்ட அவ ரொம்ப சாபம் வாய்ந்தவ, அவ நம்ம குடும்பத்தை வந்ததுலேருந்து நம்ம குடும்பம் வழங்காம போச்சு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை போட்டு தாக்க, இதுதான்டா சாக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸும் ஆமாமா. ஆனா அவங்க மேல அவ்வளவு குற்றம்லாம் இல்லை. ஆனா வந்துட்டு ஒரு டைம் நான் உயிர் பிழைச்சி வந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா ரொம்ப நல்லது, அதுவும் நம்ம குடும்பத்தோட போயிட்டு வந்தா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பிளான் பண்றதுக்காக உருட்டிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம ஹீரோ ஒத்துக்க மாட்டானே அப்படின்னு சொல்லும்போது, ஒத்துக்க வைக்கிறது உங்க கையில தான் இருக்கு பாட்டி அப்படின்ட்டு ரொம்ப இறங்கி போய் கேட்கறதால அடுத்த நாளே பார்த்து நம்ம ஃபேமிலி மொத்தமும் அந்த கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட போறாங்க. சாமி கும்பிட போனா எல்லாம் சரியாகி விடுமா? எல்லார் கையிலையும் கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்தம் ஊத்துறாங்க. ஹீரோயினுக்கு வயிற்றா டவுட் வருது, இது என்னடா இவங்க மொத்த ஃபேமிலியா வந்திருக்காங்களே, தனியா வந்தாவே ஏதாவது ஏழரை எடுத்துட்டு வருவாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தா அவங்க ஊத்தின தண்ணியில ஏதோ வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க வச்சிருக்க சாம்பிராணியில ஏதோ கலந்துருக்காங்க. மயக்கம் போட்டு எல்லாமே விழுறாங்க. நம்ம ஹீரோயின் விழும்போது தாங்கி பிடிச்சிடறான். ஹீரோ பிடிச்சது மட்டும் இல்லாம இங்க ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மயக்கம் போட்டு விழுந்துறான். கண்முழிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம பாட்டியும் தங்கச்சியும் ஒன்னா, ஹீரோயின் தனித்தனியா. அது மட்டும் இல்லாம நம்ம வில்லியும் வச்சு கட்டி வச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட தம்பி தான். அவன் வந்த உடனே ஐயோ என் சின்ன வந்துட்டான், எனக்கு காப்பாத்துவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்ப அவன் கத்தி எடுத்து, எனக்கு குடும்பம் கிடையாது, எதுவுமே கிடையாது, எனக்கு எதிரி தான் எல்லாமே. டேய் எப்பா ஏன்ப்பா இப்படிலாம் சொல்ற அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேட்க, அதெல்லாம் இல்ல, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காதவங்க நீங்க. சரி உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக ஹீரோயின்ட்ட போயிட்டு உனக்கு யாரை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப, எனக்கு வந்துட்டு ஹீரோவெல்லாம் காப்பாற்ற வேணாம், பாட்டியும் தங்கச்சியும் காப்பாற்றினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, பாத்தியா உன் மேலே அக்கறையே இல்லாத ஒருத்தி மேலே நீ இப்படி லவ் பண்ணிட்டு இருக்கிற புவர் பிரதர். சரி அடுத்து ஹீரோ கிட்ட வந்துட்டு நீ காப்பாற்றுன்னு நினைச்சா யாரை காப்பாற்றுவேன்? நான் வந்துட்டு ஹீரோயினை தான் காப்பாற்றுன்னு நினைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் நம்ம எக்ஸை பார்த்து, பாத்தியா இப்போ கூட அவன் ஒன்றா சொல்லலை, அப்போவே தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆளாவே மதிக்கலன்ட்டு, நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக பேசும்போது பாட்டி ஷாக்காக கேட்குறாங்க. அப்போ உங்க ரெண்டு பேருக்கு ஏற்கனவே தெரியுமா? ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேரும் கூட்டாளிங்க தான், அப்புறம் எப்படி கயிறு கட்டியிருக்காங்க? அவ சும்மா கட்டியிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொன்ன உடனே அவளும் கயிறு அவுத்துட்டு, இனிமேல் போலியெல்லாம் நடிக்க தேவையில்ல கலிக்குன்னு ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு, ஆமா நான் உளவாளி தான், நானும் கூட்டு சேர்ந்து எல்லா சதியும் தான் பண்ணியிருக்கேன். ஹீரோ கிட்ட போயிட்டு, உன்னை காப்பாற்றாத ஒருத்தி மேலே தான் நீ இவ்வளோ பாசம் வச்சிருக்கியா? எனக்கு அவள் வந்துட்டு என்ன காப்பாற்ற மாட்டாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவன் மேலே நான் பாசமாக தான் இருக்கேன், என் மேலேயும் பாசமாக தான் இருக்கா. அவளோட மனசு என்னங்கிறது அவளுக்கு மட்டும் தான் புரியும். அது தேவையில்லாமல் தலையிட மாட்டேன். நான் உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கேன், என்னையே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன். என்னையே நினச்சிட்டு இருந்தேன்னா நீ இவ்வளோ பெரிய தப்பே பண்ணியிருக்க மாட்டாமா? ஏகப்பட்ட வேலை பண்ணியிருக்கிற நீ. இப்போ நேராக எக்ஸ் வந்துட்டு ஹீரோயின்ட்ட போயிட்டு நான் உங்ககிட்ட தோத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறேன். மயக்கம் போட்டு விழுந்தப்பே நம்ம ஹீரோயின் கண்முழிச்சிருப்பா போல. கண்முழிச்சு இதெல்லாம் உன் பிளான் தாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீ எனக்கு ஒன்றா மட்டும் உனக்கு என்ன, நான் உனக்கு கொண்டுட்டு நான் கூட சந்தோஷமாக வளர்ப்பறேன், என்ன கொண்டுட்டு அவன் கூட சந்தோஷமாக வளர்ப்பறேன். நான் அடிச்சு சொல்லுவான் அவன் மனசில் நான் தான் இருக்கேன். நீ அதோட போயிட்டு நீ எனக்கு ஒன்னாலும் சரி, இல்லை நீ என்ன பண்ணாலும் என்ன நினச்சிட்டு உங்களோட வாழ மாட்டான். அது எப்படி சாத்தியமாகும்? நான் இறந்ததுக்கு அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ அவனை நேசிக்கலையா? உன் வாயாலேயே வருது பாத்தியா என்ன அவன் நேசிக்கிறான் அப்படின்ட்டு. இதுலயும் உனக்கு புரியலையா? வேணா நான் சொல்ற மாதிரி பண்ணு, அதுல நீ ஜெயிச்சிட்ட ஓகே, இல்லைன்னா அவன் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அதுக்கப்புறம் வந்ததுதான் இந்த கேம் எல்லாம். இந்த கேம் எல்லாம் எனக்கு தேவையே இல்லை, நான் அவளை கொன்னே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தம்பிக்கார பையன் கத்தி எடுத்து விளாட, அங்க பார்த்தா நம்ம ஹீரோவை கொல்ல போகும்போது நம்ம எக்ஸ் வந்து தடுக்கிறா. தடுத்தது மட்டும் இல்லாம அவன் கை கட்டையும் அவுத்து விட்டுட்டு இப்போ பார்த்தா ஹீரோயின் கழுத்துல கத்தி வைக்க, உடனே ஹீரோ வர அவன் அப்படியே அங்க பயந்தடிச்சுட்டு ஓடி போயிடுறான். என்னடா இவன் இல்ல ஓடி ஓடி போறான். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸை தனியாக கூட்டு போயிட்டு, நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன் டீசெண்டாக, உனக்குன்னு சிட்டிக்கு வெளியில் ஒரு வீடு எடுத்து வச்சிருக்கேன், அங்கே நீ தங்கிக்க, உன்னை நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் உன்கிட்டே முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனால் நீ மறுபடியும் தப்பே பண்ணிட்டு இருக்க. இனிமேல் உன் மூஞ்சில் நான் முழிக்கவே விரும்பல. என் மனசில் இதோ அங்கே உட்காந்துருக்காளே அவள் தான், அவளை தவிர எனக்கு யாரும் தேவையில்ல. நான் சொல்கிறது நீ எதையும் சொல்ல வேணாம். ஒன்று பின்னாடி வந்துட்டு நான் யாரையும் அனுப்பிச்சி வைக்க மாட்டேன். நீ உளவாளி அப்படிங்கிறதையும் யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டேன். இன்னொரு விஷயம், இந்த தப்பு பண்ணுற விஷயத்தில் மறுபடியும் நீ தலையிட்டினா அப்பவும் இப்படி மன்னிச்சு விட்டுட்டு இருக்க மாட்டேன். தயவுசெய்து இங்கேருந்து கிளம்பிடு. அவளாலையும் எதுவும் பேச முடியல, என்ன பேச முடியும்? அப்பதான் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. ஹீரோயினுக்கும் இவளுக்கும் ஒரு சில சிம்டம்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல. அது எப்படி ஆச்சுன்னா, இவ உளவாளியா தான் வந்திருக்கா. ஹீரோவை பார்த்து அவன் மேல இருக்கிற லவ்வால அவன் வந்துட்டு தன்னோட அடையாளத்தை எல்லாத்தையும் மறைச்சிருக்கா. அவன் அந்த பொண்ணுங்களுக்கு இதுதாங்க பழக்கம், ஒருத்தன் நம்மள லவ் பண்றான்னு தெரிஞ்சுட்டா கொஞ்ச நாள் சுத்த விடுவாங்கல்ல, அந்த மாதிரி அவளும் சுத்த விட நினைச்சிருக்கா. அந்த காலகட்டத்தில் தான் இளவரசி அவளை தூக்கிட்டு போயிட்டு மிரட்டியிருக்கா. அப்பெல்லாம் ஹீரோ லவ் பண்றான் அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால இளவரசியை ஏற்று பேசிட்டு வர அவ குதிரைக்கு விஷம் கொடுத்து அதை திமிரு பிடிக்க வச்சு அதை இவன் மேல ஏவி விட அட்டாக் ஆகி அவளும் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் வந்திருக்கா. ஆனால் ஹீரோயின் கூட எப்படி ஒத்து போச்சுன்னா, அந்த இடத்துலயே நம்ம ஹீரோயின் அவளுக்குன்னு ஒரு கதை எழுதியிருப்பா. தனக்கு வரப்போறவங்க எப்படி இருக்கணும், நான் என்னென்ன விஷயத்த ரசித்தேன் அப்படிங்கிற புக்கை அப்படியே மிஸ் பண்ணிட்டு போயிருப்பா. அந்த புக்கை எடுத்து வச்சு அவள் அந்த கதையில் இருக்கிற பொன் மாதிரி நடந்துக்கிட்டு தான் நம்ம ஹீரோவுக்கு பிடிச்ச மாதிரி மாறியிருப்பா. ஆக மொத்தத்தில் இவன் நடிச்சிருக்கா. அதுவும் ஹீரோயின் தான் லைஃப்பில் எப்படி இருக்கணும் இருந்தா அப்படிங்கிற விஷயத்த கதையாக எழுதுன அதில் வர கேரக்டராக இந்த லேடி இருந்திருக்கா. அதனால தான் ஹீரோவுக்கு பிடிச்சிருக்கு. இன்டெரக்டாக லவ் பண்ணியிருக்காங்களாமா நம்ம ஹீரோயினை, அதை சொல்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க.
அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே வண்டியில் ஏறி போகும்போது அவ உளவாளி அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. அது வந்துட்டு இந்த புக்கில் இருந்த கதையில் இருக்கிற ஹீரோயின் மாதிரி தான் அவள் நடந்திருக்கா அப்படின்னு அந்த புக்கை கொடுக்கும்போது அது அவளோட புக் அப்படின்னு சொல்ல வரா. திடீர்னு என்ன யோசிச்சான்னு தெரியல, அப்படியே சைலண்ட் ஆயிடுறா. அவளுக்கு சொல்ல தயங்குறதுக்கு காரணம் அவள் கொஞ்சம் ஃப்ரீடம் ஆகணும், டைவர்ஸ் வாங்கிட்டு போகணும். ஆனால் அதையும் தாண்டி நம்மளோட ப்ரெசன்ஸை வச்சு தான் இவன் லவ் பண்ணியிருக்கான் போல. அப்போ அவன் என்ன நினைச்சு தான் லவ் பண்ணியிருக்காங்கிற குழப்பத்தில் போயிட்டு வீட்டில் போயிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. நான் இப்போ என்ன பண்ணுறது அப்போ என் மனசில் இருக்கிறதையும் அப்படி வெளிப்படையா நான் ஃப்ரீடமாக இருக்கணும், நம்ம டைவர்ஸ் தான் கேட்டிருக்கோம், இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கா. அந்த நேரத்தில் ஹீரோ கதவு தட்டி என்ன விஷயம்? இல்லை, நீ சொன்ன மாதிரி நான் நடந்துக்கிட்டேன், அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீ நடந்துக்கிட்ட, அதனால இந்தா நீ கேட்ட ஆசைப்பட்டது அப்படிங்கிற மாதிரி டைவர்ஸ் நோட்டீஸை கொடுக்குறான். அவளுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. அது வந்துட்டு இல்லை, நீ டவுரியும் கேட்ட, இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நீ இங்கேருந்து என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம், அதனால நாளையிலேருந்து நம்ம பார்க்க மாட்டோம்ல, அதனால அப்படின்ட்டு இருக்கப்ப ஏதாவது சொல்ல நினைக்கிறியா? இல்லை, எதுவும் சொல்ல நினைக்கல, ஒன்று நான் கதாயப்படுத்தித்தான் கஷ்டப்படுத்தியிருந்தேன், ரொம்ப மன்னிச்சிரு, ரொம்ப ரொம்ப சாரி அப்படின்னு. அவ்வளோதான் நான் சொல்கிறதுக்கு, அவ்வளோதான் அப்படின்ட்டு அப்படியே ஹீரோ அங்கே போகிறான். இங்கே ஹீரோயினுக்காக ஒன்றும் புரியல. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, ஆனால் நான் லவ் பண்ணுறேன்னா அந்த லூசு பையில நான் லவ் பண்ணுறேன்னா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறா. யோசிச்சு பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த புக்கில் எழுதின ஒவ்வொரு இதுவுமே அவளை பற்றினது தான், அது அவளோட புக்கு தான் அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு ஹீரோ போயிட்டு இருக்கான். நில்லடா லூசு பையிலே அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு ஹக் பண்ணிட்டு, அந்த புக்கு என்னோடது, நீ பார்த்து பார்த்து ரசித்த ஒவ்வொரு ரிசபிள் நினைச்சோம் அது என்னோடது தான், நான் உன்னை நேசிக்கிறேன், அது எனக்கு முன்னாடியே தெரியும், அந்த புக்கு உன்னோட தான்ட்டு. அது எப்படி தெரியும்? அவள் உளவாளி அப்படிங்கும் போதே நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். அப்போது உன் மனசில் நான் இருக்கேன் தானே? அது அப்படி சொல்ல முடியாது. நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன், அந்த கில்ட்டு ஃபீல் எனக்கு இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. உன்னை நான் முழுசாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல. டீ லூசு பையலே, நானே இவ்வளோ ஓப்பனாக வந்துட்டு உன்னை கட்டி பிடிச்சி நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறேன், ஆனால் நீ நான் வேணாங்கிற. நான் இதுக்கு பேர் தான் சீன் போடுறதுன்னு சொல்லுவாங்க. நான் சீன்லாம் போடல, எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படிங்கிறது எந்த தரம் உண்மையோ, உன்னை நான் கஷ்டப்படுத்திட்டேன் அப்படிங்கிற ஒவ்வொரு வழியும் எனக்கு இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த டைவர்ஸ் லெட்டரையும் கிழிச்சும் போட்டுட்டு பச்சைக்குன்னு உண்மை கொடுத்துட்றா. ஆனால் ஹீரோ தான் உண்மைனே இருந்துடா. என்ன பண்ணுறது, லவ் ஃபெயிலியர், அது மட்டும் இல்லாமல் முழுசாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவனும் ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலில் போக, டேய் நான் இனிமேல் உனக்கு எப்படி பொண்டாட்டியாக இருந்து டார்ச்சர் பண்ணுறேன் பாடுறா அப்படிங்கிற மாதிரி அடுத்த நாள் காலையில் பார்த்தா சூப்பு செஞ்சுட்டு இருக்கா. இவ்வளோ நாள் இவன் சமைச்சு நான் பார்த்ததே இல்லை இந்த ட்ராமாவில். நம்ம சகோஸ்லாம் யாரெல்லாம் நல்லா சமைப்பாங்க, யாருக்கெல்லாம் சமைக்க தெரியும், யாருக்கெல்லாம் அப்ரிஷியேட் வாங்கியிருக்கீங்க, யாரெல்லாம் மித்தவங்க அட்மிட்டாக காரணமாக இருந்திருக்கீங்கிறதையும் கொண்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வாசனையை பார்த்துட்டு நம்ம ஹீரோட தங்கச்சி வந்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னு அதை எடுக்க போகிறா. உடனே கையை தட்டி, அது உங்கள் அண்ணனுக்கு, இல்லை எனக்கு ரொம்ப வாசனையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், அவனுக்கு நான் செஞ்சிட்ருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிறப்ப என் மேலே நீங்கள் ரொம்ப கோவமாக இருப்பீங்கன்னு தெரியும், நான் உங்களை கஷ்டப்பட்டுட்டேன், அது மட்டும் இல்லாமல் உங்களை எனக்கு பிடிக்காது தான், நீங்கள் ரொம்ப திமிரு சிடுமூஞ்சி, எதுக்கு எதுக்காலும் விஷம் வைப்பீங்க அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் என்னை காப்பாற்றினதுலேருந்து எனக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு, நீங்கள் எங்கள் அண்ணி அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இப்போ வர சூப்பு கொஞ்சம் தெரியுங்களா, நீ என்ன தான் விட்டு கவிதை எழுதினாலும் உனக்கு நான் எதுவுமே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அவன் மண்டி போட்டு மன்னிப்பே கேட்க ஆரம்பிச்சிடறா. அவர் குழந்தை மாதிரி ஹீரோக்காக சாப்பாடு அப்படியே எடுத்துட்டு போகும்போது அவன் தூங்கிட்டு இருக்கான். அவள் பக்கத்தில் போயிட்டு சில்மிஷன் ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கும்போது டபுக்கு கழுத்தை பிடிச்சி, டீ நான் தாண்டா உன் பொண்டாட்டிட்டா விட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு சமைச்சலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சாப்பிட, இங்கே பாரு நான் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, என்னடா புரிஞ்சுக்கணும், நான் புரிஞ்சுக்கணும், தேவையில்லாமல் என்ன ஒன்று ரேப் பண்ண வச்சிடாத, அடி பாவி இதெல்லாம் பண்ணுவேறியே, ஒழுங்காக சமைச்சதை சாப்பிட்டுட்டு என்ன ஒய்ஃபாக ஏற்றுக்கோ, இல்லைன்னா உனக்கு கொண்டுருவேன். உடனே அவனும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றான், ஆனால் பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறான். இவளுங்க இறுக்கமாக கட்டி பிடிச்சி அப்படியே முத்தம் கொடுக்கலான்னு வரும்போது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவன் அவளை ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கான். சரி நான் இங்கே வந்துட்டு என்னோட துணிமணிலாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எதுக்கு? ஆமாம் நீ நான் புதுசாக முன்னாடி ஆகிடும், இது கூட தனித்தனியாக பார்த்தா நல்லா இருக்குமா, அதனால தான் ஒன்றாவே தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அடுத்த நாள் நைட்டு ஹீரோ கிட்ட சில்மிஷன் பண்ணுறதுக்காக ஹீரோயின் வந்துட்டு அவளை ஹக் பண்ணி அப்படி லிப் லாக் பண்ணி அப்படியே உமா டெவலப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகும்போது பைபிளில் கேட்டை போட்டு ஸ்டாப் பண்ணிடுறான். ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா பொண்ணுக்கும் இந்த சுச்சுவேஷனில் டென்ஷன் தான் ஆகும். உன் மனசில் அவள் தான் இருக்காளா, என்ன அக்செப்ட் பண்ணிக்க முடியல, சரி இனிமேல் நான் அவளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற முடிவை அவனும் எடுத்துடுறான், அவளும் எடுத்துடுறா. ரெண்டு பேரும் அப்படியே கிராஸ் ஆகுறாங்க, மூஞ்ச பார்த்துக்க மாட்டாங்களாம், அப்படியே தழுத திருப்பிக்கிட்டு போகிறாங்களாம். இப்படி போகிற விஷயத்த வந்துட்டு நம்ம பாட்டி பார்த்துட்டு இவங்க இப்படியே இருந்தால் சரிபட்டு வராது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஏதோ விஷம் குடிச்சிருப்பா போல, இவன் இப்படி பண்ணுறதால அங்கே பார்த்தா ரத்த வெள்ளத்தில் கிடக்குறா, வாந்தியாக எடுத்துக்கிட்டு ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு இவன் போயிட்டு கதறான், ஐயோ ஏமா நான் வந்துட்டு மன்னிச்சிருமா, எனக்கு உண்மையிலேயே என்ன கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தேன், அதனால தான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இப்போ உன்னை விட்டுட்டு நான் எப்படிமா இருப்பேன், சரி என்ன மன்னிச்சிருங்குது, இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம், என்னோட காதலையும் ஏற்றுக்க மாட்டேன், நான் ஆசையாக அவனை நெருங்கி வந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், இதுக்கப்புறம் நான் எதுக்கு இங்கே வாழணும், எனக்கு இது யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு இறந்துடுறான். ஐயோ இப்படி தெரிஞ்சிருந்தா நான் உன்னை முன்னாடியே ஒத்துந்துருப்பேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறபோது டப்புனு கண்டுபிடிச்சு அப்போ இப்போ ஒத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்டி பாதி விளையாண்டியா, வேற என்னப்பா பண்ண முடியும் வாங்கிட்டலாம், நான் செத்து போனாதான் உனக்கு சென்டிமெண்ட்டே வருது, அப்போதான் பிளானா, இதெல்லாம் தக்காளி சட்னி, ஆடி பாதி பரவாயில்ல இப்போவாது மனசில் இருக்கிறத சொன்னிய, எதுக்காடா அப்படி பண்ணிட்டு இருந்தேன்,
பிடிக்கும். ஆனால் அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்கள. உன்ட்ட அப்படி கொஞ்சம் விளாட்லான்னு பார்த்தா நீ என்கிட்ட விளாண்ட்ட. விளாட்றதுனா என் கூட நீ ஹஸ்பண்டாக விளாடு, மற்றபடி இப்படியா விளாட்றது மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி அப்படின்ட்டு. நீங்கள் வெளியில் யாராவது இன்னும் பார்த்துட்டு இருக்க போகிறாங்க நம்ம இப்படி பேசிட்டு இருக்கிறத. நீ ஆல்ரெடி பிளான் போட்டதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும். வெளியில் என் குடும்பமே நின்று ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு தெரியுங்கிறப்ப சரி சரி அப்படிங்கிற அந்தாண்ட சைடு பார்த்தா இதோட தங்கச்சி, அதுக்கப்புறம் பாட்டி, அவனோட அசிஸ்டண்ட், அவளோட அசிஸ்டண்ட் எல்லாம் சேர்ந்து நின்று ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் நிம்மதியாக ஜாலியாக இருக்கட்டும், நாம டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு அப்படியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்தத்தில் ஆரம்பிச்சு அவங்களோட காதல் அடுத்த கட்டத்துக்கு போது. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் தூங்கிட்டான்னு நினச்சி அவகிட்ட அப்படி கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கிறான். அவன் கண்ணை ரசிக்கிறது என்ன, அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிச்சுட்டு இருக்கும்போது நான் தூங்கலடா லூசே அப்படின்ட்டு முழிக்கிறா. முழிச்சதுக்கு அப்புறம் என் மேலே நீ இவ்வளோ ஆசையாக இருந்தது ஏன் நீ முன்னாடியே சொல்ல. அதுவா, ஒருத்தங்க மேலே ஆசையாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம இலக்காரமாக தெரிஞ்சிருவோம். ஆசை இருந்தும் அதை காட்டாமல் இருந்தால் நம்ம அவங்களுக்கு லூஸாக தெரிஞ்சிருவோம். அப்போ நான் உனக்கு எப்படி தெரிஞ்சேன், நீ எனக்கு வில்லியாக தெரிஞ்ச. அப்படியே மார்னிங்லேயே ரொமான்ஸ் டெவலப் ஆகி போகிறப்ப எவனோ வந்து கதவை தட்டுறான். எவனா அவனுக்கு சிவபூஜையில் கரடி மாறி அடிக்கிறப்ப இல்லை பேரரசி உங்களை விருந்து கூப்பிட்டுருக்காங்க, அதுவும் உங்கள் ஒய்ஃபை மட்டும் விருந்து கூப்பிட்டுருக்காங்க, அவங்க தம்பி எங்கேயோ ஒளிஞ்சிருக்காராம், அந்த விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது அப்படிலாம் பிரச்சனை வருமா. சரி நீ பேரரசி போய் மீட் பண்ணிட்டு வா, நான் என் தம்பியை தேடி போகிறேன், பார்த்து பத்திரமா. என் உயிர் வாங்கிட்டு இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஆவாதுச்சலாம், நான் அப்படியே போயிட்டு வந்துட்டு மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கே கிளம்புறான். எங்கே பார்த்தா பேரரசி விருந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் ஹீரோட தங்கச்சியும் போயிருக்காங்க. அங்கே போனால் அங்கே ஒரு மேடு புள்ள வந்துட்டு தட்டி தவறி அவங்க மேலே தண்ணியை ஊற்ற, ஐயோ இதெல்லாம் எதாச்சும் நடந்த விஷயம், இதுக்காக அந்த பணி பண்ணலாம் தண்டிச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பேரரசி கிட்ட ஹீரோயின் பொறுமையா பேச, இவ்வளோ விஷயம் நடக்கும்போது திடீர்னு ஹீரோனுக்கும் ஒரு மாதிரி மயக்கம் வருது, நம்ம ஹீரோட தங்கச்சிக்கும் ஒரு மாதிரி மயக்கம் வருது. இதுல ஏதோ சதி இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது பேரரசி கொஞ்சம் இல்லத்தனமா சிரிக்க ஆரம்பிக்குது. அதே நேரம் அங்க பார்த்தா ஹீரோட தம்பி வந்து நிற்கான். பாத்தியா உன்னோட லவ்வால எவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்து மாட்டிட்டு இருக்க, நான் மாட்டிருக்கா நீ மாட்டிருக்கா அப்படின்ட்டு அங்க 2 பேருக்கு சண்டை நடக்குது. இங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி கலங்க ஆரம்பிச்சிடறா, நம்ம ஹீரோட தங்கச்சி ஒரு மாதிரி கலங்க ஆரம்பிச்சோன்னு பேரரசி தான் இந்த வேலையை பண்ணாங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் அந்த 9வது இளவரசிக்காக தான் இப்படி பண்ணாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா. என்ன மன்னிச்சிருங்க நான் அங்கே எதுவும் உங்களுக்கு தப்பு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஓஹோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதே நேரம் அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் தம்பி அட்டாக் பண்ணி கழுத்தில் கத்திக்க ஆரம்பிச்சிடறான். நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன், நீயும் என்னை தப்பிக்க விட்டுணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீலை போடுறான். என்னன்னா அங்கே இருக்கிறது பேரரசி கிடையாது அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறான். இங்க பார்த்தா அந்த மயக்க மருந்து ஏதோ பண்ணி நம்மள தப்பான ஆளை காட்ட நினைக்கிறாங்க அப்படின்னு ஹீரோட தங்கச்சி கத்தி எடுத்து பேரரசி வெட்ட போக அங்க இருக்கிற அடியாளுக்கு எல்லாம் தப்பா தானே தெரியும், அந்த மயக்கத்துல தான் பண்றாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாதுல்ல. உடனே பேரரசிக்கு எதிராகவே திரும்பிட்டாங்க அப்படின்ட்டு கத்தி எடுத்துட்டு எல்லாம் வர உடனே அங்கேருந்து ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்த உடனே பாத்தியா உன் குடும்பம் எனக்கு எதிராக திரும்பி நிற்குது, யாருக்கு எதிரா, உனக்கு எதிரா, நீ தான் பேரரசியே இல்லையா அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்கும்போது எது பேரரசியே இல்லையா, ஆமா உண்மையான பேரரசி இந்த கோயிலுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது அவங்க இறந்துட்டாங்க. இதைத்தான் வந்துட்டு என் தம்பி பையன் சொன்னான். அப்பதான் ஒரு விஷயம் காட்டுறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடியே பேரரசி சாமி கும்பிட போயிருக்காங்க. பேரரசி மாதிரி இருக்கிற இந்த லேடி வந்துட்டு பேரரசியை கொண்டுட்டு அந்த இடத்துல இவ்வளவு நாள் பேரரசி மாதிரி இருந்துட்டு அந்த உளவாளி வேலை பார்த்ததும் இதுதான். அதுக்கப்புறம் அந்த நாட்டுக்கு நடுவில் பிரச்சனை வரும்னு நினைச்சது இதுதான். அதுக்கு தடையா நம்ம ஹீரோயின் வந்துட்டானு ஹீரோனை போட்டு தலை நினைச்சதும் இப்போ இந்த லேடி தான் உண்மை வெளி வந்துருச்சுன்னு அப்படியே உள்ள தூக்கி போட, அதுக்கப்புறம் ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்தோடனே அவளை பத்திரமா பார்த்துக்க அவங்க லெவலில் டெவலப் ஆக அடுத்த கட்டம் என்ன ஆச்சுன்னா 2 பேருமே மனசு ஒத்து போச்சு. நீ நானும் ஒன்று காந்தி பிறந்த மண்ணு 2 பேரும் ஒன்னா நின்று சைட் அடிச்சு கண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் 2 பேருக்கும் வேண்டா விருப்பதான கல்யாணம் நடந்துச்சு. இப்போ 2 பேரும் மனப்பூர்வமாக கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. எல்லாருக்கும் சம்மதம் சந்தோஷம். அந்த நேரத்தில் கரெக்டா நீ என்னோட வாழ்க்கை துணைவியா வருவியாங்கும் போது ஹீரோனோட கழுத்துல கத்தி வச்சிடறான். இவனை அப்பயே போட்டு தள்ளி இருக்க வேண்டியதான்டா, ஏன்டா 3 டைமா வந்து இவன் தொல்லை பண்ணிட்டு இருக்கான். என்னோட சந்தோஷத்தை மொத்தமாக பறிச்சுட்டு நீ சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கிறியா, இப்போ இவ உயிர் என் கையில, இப்போ அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதுதான் எனக்கு தெரியுமே. இப்போ என்ன பண்ற, அந்த வாளை வாங்கி உன்னோட கையில நீயே கிழிச்சிக்கிற, இவளை நான் கொல்லாம இருக்கணும்னா அப்படிங்கிறப்ப ஹீரோ அப்படியே வாங்கி கிழிச்சிக்கிறான். அப்ப ஹீரோன்னு சொல்லிடுறா, என்னால நீ கஷ்டப்பட்டு உன்னோட உயிர் போய் அதுக்கப்புறம் நான் உயிர் வாழ்ந்தா நான் வாழ்நாள் ஃபுல்லுக்கு கில்ட்டு ஃபீல்ல தான் இருக்கணும். ஒழுங்கா சொல்றேன் இப்படி பண்ணாத, நான் செத்தாலும் பரவாயில்ல, அடி லூசு நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல கழுகிய கிழிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கையை மட்டும் கிழிச்ச போதாது கழுத்தையும் கிழிச்சிக்கோ. அவன் கழுத்தை கிழிக்கலான்னு நினைக்கும் போது ஹீரோயின் வந்துட்டு உடனே அங்கிருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கிறா. இங்க வந்துட்டு அப்படியே கத்தி எடுத்து சொருவ வரப்ப நம்ம எக்ஸ் பையப்புல குறுக்க வரா ஹீரோ காப்பாத்துறதுக்காக. ஆனா உள்ள நம்ம ஹீரோயின் உள்ள பூந்து அவன் கத்தி குத்து வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் கத்தி குத்து வாங்கிடுறா. இவன் ஹீரோ அவனோட கத்தி எடுத்து அவன் தம்பியை கரெக்டா நெஞ்சிலேயே குத்திடுறான். என்ன இருந்தாலும் அந்த எக்ஸுக்கே ஒரு மாதிரி இப்போ ஃபீல் ஆயிடுது, டபுக்குன்னு உயிரை கொடுக்க நினைச்சிட்டாலே அப்படின்ட்டு அவ தங்கி நிற்கிறப்போ, ஏய் எதுக்காகடி நான் உனக்காக உயிரை கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நீ யோசிச்ச, ஆனா இப்ப நீ என்னடி பண்ணிருக்க, எனக்காக உயிர் கொடுத்துருக்க, என்ன பண்றது, நான் ஒன்னா கூட இருக்கலாம்னு நினைச்சாலும் இந்த விதி அங்கதான் உன் பக்கத்துல உன் எக்ஸ் இருக்கால, அவளை கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு டபுக்குன்னு இறந்து போற மாதிரி இறந்து போய் எப்படி சுத்தரம் நினைச்சா, இந்த ஜென்மத்துக்கு நான் தாண்டி உனக்கு பொண்டாட்டி. ஆமா எப்படி அதுவா அடிக்கடி கத்திய திங்கியா குத்துறாங்கன்ட்டு சேஃப்டிக்கு ஒரு பிளேட்டை உள்ள வச்சிருந்தேன், அதுதான் இப்ப காப்பாத்திருக்கு அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற எல்லாமே சிரிச்சிடுறாங்க. அப்படியே நம்ம எக்ஸும் புரிஞ்சுக்கிற அவளை பத்தி. அப்படியே அவளும் அங்கேருந்து கிளம்ப அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் ஓடுது. பாட்டி தான் எப்போ பார்த்தாலும் தோணுன்னு எப்பா குழந்தைய பெற்றுக்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி வற்புறுத்திட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோட தங்கச்சி தான் முழு சப்போர்ட் ஹீரோக்கு. அது அவங்களுக்கு பிடிச்சும் போது அவங்களே எடுத்துப்பாங்க, அது இயற்கை, அவங்க விருப்பம். அதையே நீ போட்டு கம்பல் பண்ணிட்டே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் கத்திட்டு இருக்கோம், நம்ம போயிட்டு உமா கொடுத்துட்டு வருவோம் அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட போயிட்டு உமா கொடுக்க போக அப்படியே 2 பேரும் உமா ஒருத்துக்க இப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்கா அந்த ட்ராமா முடியுது.
நேசித்த ஒருவனுக்காக நேசிக்காத ஒருவனை கரம் பிடிக்க, நேசித்த ஒருத்திக்காக என் கழுத்தை அவன் பிடிக்க, பிடித்தது என்னமோ இருவருக்கும் பிடிக்காமல் தான். பிடித்து போன நொடிகளில் இருவரும் பிரிய நினைக்க, நான் எழுதிய எழுத்துகளில் என்னவனாக மாறி நின்றான் இறுதியில்.